எல்லாத்துக்கும் தான். இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப பெரிய காரியம். நான் என்னமோ உங்களை சேர்மன் ஆக விடாம நான் சேர்மன் ஆனதுக்கு நீங்க என் மேல சரியான கோவத்துல இருப்பீங்க, என்கிட்ட நீங்க சண்டை போட போறீங்கன்னு நினைச்சுதாங்க உள்ள வந்த. நீங்க என்னடானா அதிசயமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க. எங்க இது உங்க கேரக்டருக்கு சூட்டே ஆகல. இல்ல சும்மா இது வரைக்கும் நீங்க இப்படிதானே இருந்திருக்கீங்க. சார் என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு எவ்வளவு சதி வேலை பார்த்திருக்கீங்க, அத நினைச்சேன். என்ன தமிழ் சொல்லி காட்டுறியா? இல்ல சிபி சார், ரிமைண்ட் பண்ண. அப்படிப்பட்ட நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னா ஆச்சரியமா தானே இருக்கும். எனக்கு உன் மேல 1000 கோவம் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ற உண்மை என்னைக்குமே மாறாது. ஆனா இன்னைக்கு நீ ஜானுக்காக பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துல எனக்கும் அப்பாவுக்கும் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. எப்படி இதை தடுக்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஆனா நீ அவங்கள தனியா கூட்டிட்டு போய் ஏதோ பேசி ஏதோ புரிய வச்சு அவங்க முடிவை கம்ப்ளீட்டா மாத்த வச்சிட்ட. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன் மேல எந்த கோவம் வரல தமிழ். எனக்கு என் அம்மா மேலதான் கோவம். எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல தமிழ். ஒரு அம்மாவா உங்களை சேர்மேனா ஆக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அதுக்கு நீ இப்படியா ஜானுவை காயப்படுத்தி இப்படி ஒரு முடிவு எடுக்க வைப்பாங்களா? தமிழ் மறுபடியும் தேங்க்ஸ் தமிழ். சிபி சார், ஜனமா எனக்கும் பாட்டி தான். அவங்கள நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? அவங்களுக்கு ஒண்ணுனா சாருக்கு எப்படி துடிக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும். சேம் பிளட். ஆக்சுவலா பிரச்சனையா தான் தமிழ். அந்த உண்மைதான் இப்ப வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு தமிழ். தமிழ் என் மேல தப்பு இல்லைன்னு நீ எதுக்கு நிரூபிக்கணும்? கொஞ்சம் ஓப்பனா சொல்ல. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டாவே இருக்கு தமிழ். நான் உன்னை உண்மையை சொல்ல சொல்லி அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன், நிறைய பிரச்சனை கொடுத்திருக்கேன். அப்படி இருந்தும் எப்படி தமிழ், எப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ற? உங்களுக்கு பிடிக்காத அத்தை குடும்பம்னாலும் எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தானே முன்னாடி வரீங்க. அதே மாதிரிதான் நீங்க எனக்கு பிடிச்ச மாமாவோட பையன். எனக்கு உங்க மேல லவ் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க ஏன் புருஷன். உங்களுக்காக இத நான் செய்யாம வேற யார் பண்ணுவா? அப்பதானே ஜாலியா ஒரு மாதிரி ஹாப்பியா கத்துக்க முடியும். பரவாயில்லையே, உங்களுக்குள்ளேயும் ஒரு பழைய ஆளு இருக்கதான் செய்யறான். இத்தனை நாள் இது தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா டெய்லி பிளாக் அண்ட் ஒயிட் படம் போட்டு காமிச்சிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் படம் பார்க்கலாம். படத்தை போடுங்க. அது என்னமோ சரிதான் தமிழ். டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் எவ்வளவு பெருசுன்னு. உன்னால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாத்துக்கலாம். பண்ணு.
சரிங்க ஜனமா. வாழ்த்துக்கள் மருமகளே. தேங்க்ஸ் மாமா. என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் ஏன் ஒத்துக்க முடியாது? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, வீட்டு பொம்பளை பிசினஸ் அது இதுன்னு வெளியில அலையறது நல்லாவா இருக்கு? இது குடும்பத்துக்கு அழகா? என்ன சொன்ன மீனா? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். இவளுக்கு வீட்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது எதுக்கு வெளியே போகணும் சொல்லுங்க? பார்த்து பேசு மீனா. தமிழ் ஜனமா, டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்பே பத்தல. ஜனகாம்பால் பேத்தினா ஜனகாம்பால் பொன்னினி. நம்ம 2 பேரும் உணவு சம்பந்தமான தொழில ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எப்படி தோத்து போவோம்? அப்படி போடு தமிழு. நீ ஜனகாம்பா ரத்தமாச்சே சோட போகுமா? கரெக்டா யோசிச்சிருக்க தமிழு.